இறைவன் ஒரு டிசைன் உருவாக்கி இருக்காரு இந்த உலகத்துல. இது இப்படித்தான் இருக்கும், அதுக்குள்ள வாழ்ந்துக்கணும், அவ்வளவுதான். அதெல்லாம் ரொம்ப நல்லவர்லாம் நான் சொல்ல மாட்டேன், கெட்டவரும் கிடையாது, நல்லவரும் கிடையாது. உலகில் உள்ள எல்லா நல்லதும் கெட்டதுக்கும் காரணம் இறைவன் என்று நான் நம்புகிறேன். இலுமினாட்டிகளுக்கு பொதுமக்களை துன்புறுத்த சொல்லி சொன்னதே இறைவன் தான். நான் நிறைய பேசியிருப்பேன், இலுமினாட்டிகள் இலுமினாட்டிகள் இவனுங்க தான் உலகத்தை நாசம் பண்றாங்க நிறைய பேசியிருப்பேன். புரிந்து கொள்ளுங்கள், அந்த இலுமினாட்டிகளுக்கு இப்படி செய்ய சொன்னதே இறைவன் தான் என்று நம்புகிறேன். ஏங்க, நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷன், ஒரு சின்ன பையன். எனக்கே இவ்வளவு சமுதாயத்துல தப்பு நடக்குதுன்னு தெரியுது, அதை எதிர்த்து பேசிட்டு இருக்கிறேன்னா இறைவனுக்கு தெரியுமா தெரியாதா? எல்லா அண்ட பிரம்மாண்டத்தையே உருவாக்கின இறைவனுக்கு இது தெரியாதா? அப்ப அவர் அப்படின்னு எல்லாம் மாறிட வேண்டியது தானே. புரிந்து கொள்ளுங்கள், அப்படி செய்ய மாட்டாரு. இதை புரிந்து கொண்டு வாழ்வதுதான் ஆன்மீகம். இதைத்தான் பகவத்கீதையில் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொன்னது. இன்று இந்த இடத்தில் நீ ஹீரோவாக இருக்கிறாய், அவர்கள் வில்லனாக இருக்கிறார்கள். இரண்டுக்கும் காரணம் கிருஷ்ணன் தான், இறைவன் தான். உன்னோட டியூட்டி கெட்ட காரியம் பண்றவங்களை பார்த்து எதிர்த்து பேசணுங்கிறது எனக்கு இறைவன் கொடுத்த டியூட்டி. அந்த கெட்ட காரியம் செய்யணும் என்பது அவர்களுக்கு இறைவன் கொடுத்த டியூட்டி என்று புரிந்து கொண்டு சண்டை பிடிப்பதுதான் ஆன்மீகம். புரிஞ்சுக்குங்க.